ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையலில் நம்ம இன்றைக்கி பலாக்காய் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக பலாக்காய் எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா. இதனோட எடையளவு வந்து 200 கிராம் மசாலா இருக்குது. நம்ம பலாக்காய்க்கு பிரியாணிக்கு தேவையான பச்சரிசி எடுத்துருக்குறோம். இது வந்து 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, புதினா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறோம். தக்காளி 400 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம். பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்குறோம். 7 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறோம். கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த பொருளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பலாக்காயும் நம்ம தேவையான அளவுக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு வந்துடலாம். பலாக்காயை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த பலாக்காய் வந்து கறி பலாக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து நம்ம சாப்பிட்ற பலாக்காய் இல்லை. இந்த பழம்லாம் பழுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, இது வேறு. இது வந்து இந்த மாதிரி சமையலுக்காகவே வர்றது. இது பாருங்கள், நம்ம மேல் தோல் மட்டும் நீக்கிடலாம். இந்த மேல் தோல் க்ரீன் கலரில் வரக்கூடிய இந்த மேல் தோல் மட்டும் நீக்கிட்டோம்னா உள்ளே வந்து சதப்பகுதி இருக்கும். அதை தான் சமையலுக்கு சேர்க்க போகிறோம். பலாக்காய் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தோல் சீவிட்டோம். இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நம்ம கழுவிட்டு இப்போ தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் உளிச்சிட்டோம். பச்சை மிளகாய் கீரை விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பலாக்காய் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியில் வேக வச்சுக்கிட்டோம். ஏன்னா அரைவாசி வேக வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் பால் மாதிரி வருது, அதனால் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம பலாக்காய் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுக்கிட்டோம். அளவு தண்ணியும் 1.5 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். 3/4 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க தாளிப்பு போட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாம் தாளிப்பில் 150 மில்லிக்கு நெய், கடலை எண்ணெய் 2 சேர்த்த மிக்ஸை நம்ம 150 மில்லிக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்மளை வீட்டில் உருக்குனது, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு. நம்ம சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். 1 சிட்டிகை சோம்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு வாசமாக இருக்கும், அதனால் சேர்க்குறோம். அது இல்லாமல் சோம்பில் மருத்துவ குணம் இருக்குது. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே பிரியாணி மசாலாவை முதல்ல தாளிச்சோம்னா அடி பிடிக்கும். அதனால தான் வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்ப்போம். வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ வெங்காயம் செவந்துருச்சு. நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா வந்து ஏற்கனவே அரைச்சது 4 ஸ்பூனு அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அதாவது 200 கிராம் அளவுக்கு. ஒரு கிலோவுக்கு வந்து 150 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி, பட்டை, கிராம்பு வந்து எல்லாமே சேர்த்து ஒரு 10 கிராம் அளவுக்கு போடுவாங்க. எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு மசாலா இருக்கும். இப்போ வந்து நம்ம இது 3/4 கிலோ எடுத்துருக்குறோம். அதனால் 200 கிராம் அளவுக்கு மசாலா, பிரியாணி மசாலா சேர்க்கணும். எப்போவுமே இந்த மசாலா அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். திரும்பவும் நம்ம அரிசி சேர்க்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எடுத்ததில் புதினா, கொத்தமல்லி பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். மீதியை நம்ம அரிசி சேர்க்கும்போது சேர்க்கணும். இன்னொரு அடுப்பில் இந்த அளவு தண்ணியை கொதிக்க வச்சிட்ருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம சீக்கிரமாக சமையல் செஞ்சுக்கலாம். அதனால்
தக்காளி வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாக்காய் சேர்த்துக்கலாம். பலாக்காய் வந்து நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம். பாதி அளவுக்கு, முழுசாக வேக வைக்கல, பாதி அளவுக்கு. பாதி வந்து சாப்பாட்டோடு வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மசாலாவில். இப்போ வந்து பலாக்காய் கூடவே நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, கேசரி பவுடர் எடுத்தோம்ல அதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே நீங்கள் காய்கறி எடுத்து சமைச்சிங்கனாலும் சரி, நான்வெஜ் சமைச்சிங்கனாலும் நம்ம அந்த அரிசிக்கு மட்டும் தண்ணி எடுக்காமல் அந்த நம்ம வேறு காய்கறி சேர்க்குறதுக்கும் தண்ணி, அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அதனால் இந்த பலாக்காய் நம்ம அரைவாசி வேக வச்சிட்டோம். இருந்தாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா 100 மில்லி தண்ணி ஊற்றுறோம். இப்போ இது நல்லா வேகட்டும்னு நம்ம மூடி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். கை ஏற்கனவே வேக வச்சு சேர்த்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருச்சு. அதனால் நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பாத்திரம் பத்தாதனால வேறு பாத்திரம் மாற்றி வச்சுக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் கிளறதுக்கு தாராளமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே சுடு தண்ணி தான் ஊற்றிருக்குறோம். அதனால் சீக்கிரம் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும்போது தான் உப்பு டேஸ்ட் பார்த்தோம்னா சரியாக இருக்கும். அரிசியை ஏற்கனவே கழுவிட்டு நம்ம கல்லெல்லாம் இல்லாமல் அரிச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ உலை கொதிச்சதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உலை கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியாக சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு தான் சேர்க்குறோம். இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஒரு 50 மில்லி அளவுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சரியாக இருந்தால் விட்டுடலாம், இல்லைன்னா சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு பத்தாமல் இருந்துச்சு, நம்ம சேர்த்துட்டோம். இப்போ சரியாக இருக்குது உப்பு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தா மீதி மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம மூடி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ மூடி விட்டுட்டு மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்துக்கலாம். மூடி விட்டால் விட்டுறக்கூடாது. நம்ம இடையில 2-3 டைம் பார்க்கணும். அப்போ தான் சாப்பாடு கரெக்டாக வரும். நம்ம உலை கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதுக்கு தேவையான தயிர் சட்டியும் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், தண்ணி குறைய ஆரம்பிச்சிட்டு நான் ஏற்கனவே 2 டைம் கிளறி விட்டுருக்குறேன். இந்த மாதிரி ஆகும்போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம தம் போட்டுக்கணும். நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சில அரிசி வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி பிடிக்குது. இது பச்சரிசிங்கிறனால 2 கப் சரியாக இருக்குது. அந்த காய்கறிக்கு மட்டும் ஒரு 100 மில்லி தண்ணி சேர்த்து ஊற்றிக்கணும், அவ்வளோதான். கீழே மேலே ஒரு டைம் திருப்பி விட்டுருக்குற மறுபடியும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரத்தில் புளிஞ்சிடும் சாப்பாடு. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன பின்னாடி நம்ம தம் போட்டு விட்டுருணும். அடுப்பு சிம்மில் தான் வைக்கணும். பாருங்கள், சாப்பாடு இந்த மாதிரி திருப்பி விட்டு இப்போ நம்ம மூடி விட்டு தம் போட்டு விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி உங்கள் அடுப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டோம். பாருங்க, சாப்பாடு நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி அளவும் சரியாக போயிடுச்சு. நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பாடும் கரெக்டாக வெந்துருச்சு, நல்லாவும் இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. 1 கிலோ அரிசிக்கு வந்து 1/2 கிலோ வரைக்கும் பலாக்காய் சேர்க்கலாம். உங்களுக்கு காய் அதிகம் பிடிக்கணுன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக காய் பிடிக்காதுன்னா 1 காய் போட்டிங்கன்னா கூட போதும். செஞ்ச இந்த பலாக்காய் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.